வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களே. இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எல்லாரும் கதறி கதறி ரொம்ப அப்படியே கண்ணீர் பிழிகிற அளவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நம்ம சிவாஜி அவர்களோட இல்லம் சக்தி போகிறத பற்றி தான். அதை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறீங்க. அவர் இல்லம், அவர் அரிய புகைப்படங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன் அவங்க அப்படி இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கணும். சிவாஜி அவர்கள் இல்லம் வந்து சக்தி போகுது, அது காப்பாற்ற ஆள் இல்லையா, அது மீட்கிறதுக்கு ஆள் இல்லையா, அவர் என்ன மாதிரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்கிற நபர்கள் எல்லாமே வசதி இல்லாத ஆளுங்க கிடையாது, எல்லாம் வசதியான ஆளுங்க தான். அவர் நினச்சி ஏதாச்சும் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு ட்ரெண்டிங் மாதிரி. இந்த மாதிரி பேசினா தான் யூடியூப்ல அதிக பேர் பார்ப்பாங்க, நமக்கு வருமானம் கிடைக்குன்னு ஒரு 10 யூடியூப்ல கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பை திறந்தாலே 10-15 பேர் டெய்லி இந்த மாதிரி பேசிக்கிட்டு வச்சுருக்கா. பேச தெரிய ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க, இப்படி ட்ரெண்டிங்கில் முதல் இடத்துல வரலாமா. அப்படியே அவர் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து ரொம்ப ஏழ்மையிலே வறுமையில் நல்ல வசதி வாய்ப்போடு நல்லா வாழ்ந்தார், ஆண்டாரு, அனுபவிச்சார், பிள்ளைகளுக்கு செஞ்சார். அதுக்கப்புறம் அது பிள்ளைகள் தான் அதை பார்க்கணும். பிள்ளைகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் சொத்து பத்து இல்லாமல் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது வைக்கிது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங், அவ்வளோதான். வேறு என்னன்னு சொல்கிறது. நன்றி, வணக்கம்.